தனுசு. ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமி இனிய வணக்கங்கள். அஷ்டமாதிபதியின் நீசத்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு லாபமும் யோகமும் பெற காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை, அதாவது 19/5/2024 முதல் 25/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். தனுசு ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்திலே ஜீவனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக புத பகவானும், 6ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் அவரோடு சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க கத்திருக்கிறார். தனுசு ராசி என்பதிலே பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் நல்ல வாரமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமும் இல்லை, வேதியும் இல்லை. அதனால் இதுவே உங்களுக்கு பலம் பொருந்திய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது யோக பலன்கள் நித்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 19/5/2024 அன்று திதி வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திதி மதியம் 3 மணி வரையும், அன்று அஸ்த நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு சுப முகூர்த்த நாள். இந்த வாரத்தின் முதல் முகூர்த்த நாளும் அதுதான், இந்த வைகாசி மாதத்தின் முதல் முகூர்த்த நாளும் அதுதான். அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு 20/5/2024 அன்று மாலை 4:30 மணி வரை வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியும், 4:30 மணிக்கு மேலே திரியோதசி திதி வருகிறது. திரியோதசி திதி வந்தாலே தெரியும் நமக்கெல்லாம் பிரதோஷம்னு சொல்லி பேர். அப்போ திங்கட்கிழமை அன்னைக்கு பிரதோஷம், சித்திரை நட்சத்திரம் கூடிய சித்தியோகம் கூடிய அந்த நாள் இருந்த போதிலும் அந்த நாள் கரி நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 21/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திரியோதசி திதி மாலை 6 மணி வரையும், அதன் பின்பு சதுர்தசி திதியும் வருகிறது. அன்று சுவாதி நட்சத்திரம். அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 22/5/2024 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 7 மணி வரை சதுர்தசி திதி, அதன் பின்பு பௌர்ணமி திதி வருகிறது. அன்று விசாக நட்சத்திரம். அந்த புதன்கிழமை அன்னைக்கு 3 விசேஷம் நடக்குது. ஒன்று வைகாசி விசாகம், முருகப்பெருமானுக்கு பால் கூட எடுக்கிற நாள். ரெண்டாவதாக அன்று நரசிம்மருடைய ஜெயந்தி. மூன்றாவதாக இவ்வளோ நாள் நம்மளை வாட்டி வதைத்து கொண்டிருந்த சூரிய பகவான் கத்திரி வெயில் அக்கினி நட்சத்திரம் அன்று தான் முடிவடைகிறது. அடுத்து வியாழக்கிழமை அன்னைக்கு 23/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி திதி. காலை 10 மணி வரை அனுச நட்சத்திரம், காலை 9 மணி வரை விசாக நட்சத்திரம், அதன் பின்பு அனுச நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அன்றைய தினம் காஞ்சி மகா பெரியவருடைய ஜெயந்தி நாள். அடுத்து 24/5/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருஷ்ணபட்சத்து பிரதமை திதி. 10:30 மணி வரை, காலைல 10:30 மணி வரை அனுச நட்சத்திரம், அதன் பின்பு கெட்ட நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அடுத்து கடைசி நாள், இந்த வாரத்து கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 25/5/2024 கிருஷ்ணபட்சத்து துவிதியை திதி. பகல் 11 மணிக்கு மேலே மூல நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சிறு சிறு பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரியான நேரத்தில் தவணை கட்டுறது, வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதையெல்லாம் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னால் பாதிப்புகள் ஏற்படாது. இல்லை என்றால் அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு முதல் அது விஷயம். ரெண்டாவது, பாக்கியாதிபதி உட்கார்ந்துருக்கிறது 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கனால லாபங்களும் கிடைக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எச்சரிக்கையோடு கூடிய பொருளாதாரம் தேவைப்படும். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றமே காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த ஏற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு உங்களை சார்ந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். தனவாக்கு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலங்கள் உண்டு. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் பூமி யோகமும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அனைத்தும் கடனால் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்.
முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள். புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் அதனை பயன்படுத்தி கொள்ளலாம். வியாபாரத்தில் பெரிய அளவில் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் பலமான வாரம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கும். பலனும் கூட அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த துணி வகைகள், ஆடை ஆபரணம் சம்மந்தப்பட்டது, அழகுக்கலை சார்ந்து சம்மந்தப்பட்டது, விளையாட்டுத்துறை சார்ந்து சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சார்ந்தது, இது எல்லாம் பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு நிதானமான போக்கு நல்ல பலன் தெரியும். என்ன கேட்டிங்கன்னா, 6ல் அமர்ந்த சூரிய பகவான் சற்று பிரச்சனையை கொடுப்பார். வேலை பணிச்சுமையில் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் 1க்கு 2ஆக வேலையை செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மைண்டானது அந்த அளவுக்கு செட் ஆகாது. அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அதனால் நிதானமாக செயல்பட்டீங்கன்னால் இந்த வாரம் நல்ல பலன்கள் கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு சற்று கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அதாவது நீங்கள் செய்கிற வேலையே பார்த்திங்கன்னா, ஒரு தடவை செஞ்சுருப்பீங்க, அது திரும்ப அதை முடிச்சிட்டோமா இல்லைங்கிற ஒரு இது வரும். அல்லது முடித்த மாதிரி தெரிஞ்சாலும் அதனுடைய பலன்கள் முழுமையாக அடையாது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நிதானமான போக்கவே நல்ல பலன்கள் தெரியும். மேலதிகாரிகள் கண்டிப்பாக எதாவது திட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க. இதையெல்லாம் சமாளித்து கொண்டு போக வேண்டிய வல்லமை இந்த வாரம் உங்களுக்கு தேவைப்படுது. அடுத்து மங்களத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, சுபமங்கள யோகத்தை பொறுத்தளவுக்கு லாப பலங்கள் நிறைய கிடைக்கும். ஆனாலும் இந்த வாரத்தை ஒட்டி வைத்து அடுத்த வாரத்தில் இன்னும் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. அதனால் சுபமங்களத்தை பொறுத்தளவுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாம் நல்ல யோகம் கொடுக்கும். மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் சற்று கவனமாக செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த வாரம் தெளிவாக இருந்தால் நல்ல யோகத்தை கொடுக்கும். ஆனால் தெளிவில்லை அப்படிங்கிறப்ப இந்த வாரத்தில் குழப்பம்தான் கொடுக்கும். ஆனால் குழப்பத்தை நீக்கிறதுக்காக ஆசிரியர்கள் அல்லது சக மாணவர்கள் அதை விட பெற்றோர்கள் இவர்கள்ட்ட கலந்து ஆலோசிங்க. உங்களுடைய முடிவு மட்டும் இந்த வாரத்தில் நல்ல பலன்கள் கொடுக்குங்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் எல்லாருடைய அன்பு, அரவணைப்பு, ஆதரவு இதெல்லாம் சேர்ந்து இருந்தால் இந்த வாரம் மாணவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அடுத்த முக்கியமானது கணவன் மனைவி உறவு. இந்த வாரத்திலேயே நல்ல திருப்தியான விஷயம்னா இந்த விஷயந்தான். பெண்களுக்கு தான் இந்த வாரம் அருமையான வாரமாக அமையுது. கணவன் மனைவி உறவு, காதலர் இருவர் கருத்தொருமித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை நிச்சயமாக அனுபவிப்பீர்கள். சுபமும் யோகமும் மங்களத்தோடு கூடிய வாரமாக பெண்களுக்கு அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு புது முயற்சியை ஒத்தி வைத்துவிட்டு பழைய வேலைகளை நீங்கள் பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். புது முயற்சிகளே தயவுசெய்து கொஞ்சம் கைவிட்டுருங்க, அடுத்த வாரத்தில் பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அபிவிருத்தி செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வைங்க. அடுத்து நம்ம முதல் சொன்ன மாதிரி இந்த கலைத்துறை சார்ந்தவங்க, விளையாட்டுத்துறை சார்ந்தவங்க இவெல்லாம் கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் ஃபிட்னஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது உடலில் கொஞ்சம் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த உபாதைகளெல்லாம் நீங்கள் சரியான முறையில் தீர்த்து வைங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.